வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்தாவே நாங்கள் ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறிகளெல்லாம் நாங்கள் வந்து சேகரித்து வச்சுக்குவோம். ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய காய்கறி செடிகள்லாம் வந்து வளர்த்திட்டே இருப்பாங்க. இந்த சித்தப்பா மட்டும் இல்லை, இன்னொரு சித்தப்பா வீட்லேயும் நிறைய நாங்கள் வந்து காய்கறியிலே ஒரு வாரத்துக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் எடுத்துக்குவோம். ஒரே ஒரு வேரில் வரக்கூடிய இந்த செடியிலேருந்து தான் இந்த பட்டை அவரைக்காயை நான் உருவிக்கிட்டு இருக்கேன். வந்ததே வந்தோம், ஒரு இட்லி போர்ஷன் நிறைய நம்ம வந்து காய்கறி பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிச்சுட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து நிறைய வந்திருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே காட்டுறேன், ஃபுல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு சித்தப்பா வீட்டுக்கு போனால் வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், பீக்கங்காய் இதெல்லாம் நான் பிச்சுட்டு வந்துடுவேன். இந்த சித்தப்பா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், பீக்கங்காயெல்லாம் இந்த சித்தப்பா வீட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு போதுமானது என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவரைக்காய் தான். ஏன்னா இதில் ஃபுல்லாக பறிக்க வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு அவ்வளோ அவரைக்காய் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்தா தெரியும் இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆனால் இது ஒரே ஒரு செடி தான். நான் பறிக்க வந்துக்கிட்டே இருக்கேன், என்னால் பறிக்கவே முடியல. இவங்களும் டெய்லியும் அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா, இருந்தாலும் இது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பறிச்சுக்க சொல்லிட்டாங்க. நான் பறிக்கிறேன், ஆனால் ஒரு இட்லி பேஷன் ஃபுல்லாக பறித்து முடிச்சதுக்கு அப்புறமும் இதில் நிறையாவே தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இதில் வேறு இந்த ஒட்டு நாய் முள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் என் ட்ரெஸ்ஸில் என்னோடய கையிலெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருந்தது. எங்கள் சித்தப்பா இந்த பிள்ளை இப்போதைக்கு ஃபுல்லாக பிரித்து முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவரும் கூட வந்து எனக்கு கொஞ்சமாக பறித்து கொடுத்துட்டு இருந்தார். பறித்து குண்டால் போட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் கீழே தூக்கி போட்டுட்டார். கடைசியாக நான் போயிட்டு கீழே எடுத்து தான் பொறிக்கிறதுல போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முள் தாங்க பிரச்சனை. அந்த முள் இருக்கிறதுனால நிறைய அவரைக்காய் என்ன ஆயிடுச்சுன்னா காஞ்சி போயிட்டு, இப்போ அந்த காஞ்சி போன அந்த அவரை எல்லாமே வந்து மண்ணில் விழுந்து கண்டிப்பாக அடுத்த சீசனுக்கு வந்து இன்னும் நிறையா செடிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது, நீ ஒரே ஒரு சிங்கிள் செடி தான் அப்படின்னு சொல்கிறியம்மா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரே ஒரு செடி தான், ஒரு பருப்புலேருந்து வந்த ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த முள்ளை தான் நான் சொன்னேன், இந்த முள் தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சொன்ன கூட நம்ப மாட்டீங்க, எல்லாமே வந்து அவரைக்காய் வந்து இவ்வளோ அவரைக்காய் இருக்குது. என்னால் இதெல்லாம் பறிக்கவே முடியல, ஏன்னா முள் அங்கே போனால் ரொம்ப குத்திக்கிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எப்படியோ எட்டி திட்டு மேலெலாம் நின்று பறித்தேன். அப்போது என்னால் கொஞ்சமாக தான் முடிஞ்சது. எங்கள் சித்தப்பா கொஞ்சமாக பறித்து கொடுத்துட்டு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டார். பறிக்க வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் வந்து செடியை வச்சு செடியிலேருந்து இவ்வளோ காய்கறிகளை நீங்களே பறித்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் செடியை வச்சுருக்க காயை நீங்கள் யார் பறிச்சுட்டு வந்திருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாவா நம்ம வந்து இதில் எவ்வளோ அவரைக்காய் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே வேரில் இருக்கக்கூடிய இத்தனை இலைகளை வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ தான் நான் காட்ட போகிறேன். அந்த சைடு தான் அந்த வேரே இருக்குது, அதுதான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அந்த சைடு இவ்வளோ இயற்கை சூழலில் இவ்வளோ பெரிய அவரைக்காய் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ அவரைக்காய்கள் இருக்குது அப்படின்னா இல்லை பாதி அவரைக்காய்கள்லாம் முத்தி போச்சு. நான் முத்தினது பிஞ்சு எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன், நிறையா எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு, இங்கே எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் எங்கள் கொஞ்சம் மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் அவரைக்காய், எங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் அவரைக்காய், அப்புறம் நான் கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு நான் அவரைக்காய் பிச்சுட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குண்டா வந்து ரொம்பவே இல்லை, ஆனால் நான் அந்த சைடு போயின்னா நிறையா ரொம்ப இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு நான் நிறையா காய்கறிகளை வந்து பறிச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்தா இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் வந்து அந்த வேர் காட்டுவேன். எனக்கு எட்ட கூட மாட்டேங்குது, கல் மேலெலாம் ஏறி நின்று பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் எனக்கு வந்து எட்டவே இல்லை. அப்பயும் இன்னும் நிறையா இருந்தது. என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் பறித்து கொடுத்தாரு, அப்பயுமே எட்டவே இல்லை. அது பறிக்க வந்துக்கிட்டே தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர், அந்த ஒரு சிங்கிள் வேர்லேருந்து வந்த செடி தான் இத்தனை செடியும். இப்போ பாருங்கள், நான் அந்த வேரை வந்து காட்டுவேன். நான் வந்து இப்படி உழுக்கி விட்டு நிறையா ரொப்பினேன். இங்கே பாருங்கள், நான் அந்த வேரை காட்டுறேன் பாருங்கள்.
இங்க பாருங்க, இந்த ஒரே ஒரு சிங்கிள் வேர்ல தான் இவ்வளோ காய் வந்திருக்கு. இந்த செடியெல்லாம் பரவி இருக்கு. நம்ம இந்த அவரைக்காய் பிச்சுட்டு இருக்கும்போது சித்தி வந்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி சித்திக்கிட்டையும் போயிட்டு இங்கே பாருங்க சித்தி நான் அவரைக்காய்லாம் பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பறிச்சுட்டு போய் யாருமே பறிக்கவே ஆட்களே இல்லை, நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் தான் பறித்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இயற்கையாக உரம் சேர்க்காம வெறும் சாம்பல் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அசுனி பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து சாம்பல் தான் சித்தப்பா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்காங்க. அது இல்லாமல் அது கரெக்டு சைடு, அதனால் மருந்தடிக்கிறதுக்கும் யாராவது கூப்பிட்டாவும் போக மாட்டாங்க. காடு வச்சுருந்தாங்களா கூட சரி மருந்தடிக்கிறதுக்கு யாராவது வருவாங்க, அவங்க காடும் இல்லை, சும்மா வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. சித்தி வந்துட்டாங்க, இருச்சுங்கம்மா உங்களையும் ஒரு வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னா அட போக்கில் நான் போய் டீ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க சித்தி. பாருங்க அது ஃபுல்லாக ரொம்பிடுச்சா, அப்பயும் எனக்கு பத்தலன்னு மறுபடியும் நான் பறிக்கிறதுக்காக வந்துட்டேன். இது பறிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தா கத்திரிக்காய் நிறையா இருந்துச்சு. சரி நான் கத்திரிக்காய் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சேன்னா நான் 3 கத்திரிக்காய் தாங்க பிச்சேன். ஏன்னா அதில் முள்ளு வேறு இருக்கா, அந்த முள்ளுக்கு வந்து நம்மளை குத்திக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு போதும் இதுவே 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் இது ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி செடிகளெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பறிச்சுட்டு வந்துடுங்க. நான்லாம் எங்கள் சித்தப்பா சித்தி வீட்டுக்கெலாம் போனேன் அப்படின்னா எல்லாமே நான்லாம் சித்தப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு பறிச்சுட்டே